மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழகத்துல தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இருந்து, அதுக்கப்புறம் நிறைய ஈசிஆர் ரோட்ல விஷயம், அதுக்கப்புறம் கிளாம்பாக்கத்துல ஆட்டோக்காக பண்ணி சேலத்துல இருந்து வந்த ஒரு தோழி வீட்டுக்கு போறதுக்காக அங்க நிற்கும்போது ஒரு வயதானவர் ஆட்டோல போயிட்டு நிறைய விஷயம் நம்ம பதிவுல பார்த்துருந்தோம். இப்போ பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அந்த ஒரு பள்ளியில ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, அதே ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு 3 பேர் வாத்தியாருங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். ஏன்னா அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறாங்க. அதாவது பெண்கள் பத்தி எந்த ஒரு பாதுகாப்பு, அதாவது சில அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி விஷயம் எல்லாம் வெளியில பேச வேணான்ற மாதிரி கருத்துக்கள் தான் இங்க நிறைய வருது. நிறைய அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பெண் நிறைய அவங்கள உடல் ரீதியா நிறைய விஷயங்கள் அதை பத்தி எந்த ஒரு பேச வேணான்ற மாதிரி நிறைய நிறைய நிலைப்பாடுகள் தான் இன்னைக்கு நல்ல உள்ளங்கள் சொல்றாங்க இப்போ. ஆனா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது நிறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் எல்லாம், அதாவது நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்த தெரியலன்னா என்னால முடியலன்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய நிலைப்பாடுகள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில் இது ஒரு கேள்வி. அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம யாரையும் குறை கூறுறதுக்கு முன்னாடி சட்டம் ஒரு கடுமையாக்கப்படாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான். ஏதோ ஒரு சட்டம், ஏதோ ஒரு தீர்ப்பு வெளியாகி அதை பார்த்து மக்கள் மத்தியில ஒரு அச்சம் வந்தானா நல்லா இருக்கும் தானே. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இங்க வருமுன் காப்பது தான் கடமைன்ற மாதிரி. ஏதோ ஒரு சட்டம், இது செஞ்சா இது தவறு, இது அதாவது இந்த மாதிரி நடந்தால் ஏதோ அதிகபட்ச தண்டனை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா காட்டுறது இல்லையோன்ற மாதிரி தான். என்னதான் அந்த பெண்ணுக்காக அந்த உறவினர்கள் ஊரை சுத்தி எல்லாம் ஸ்கூலை சுத்தி முற்றுகையிட்டு என்ன பண்ணாலும் சட்டத்தை அவங்க கையில எடுத்தா சரியா, அது எடுக்க கூடாதுன்னு தானே சட்டம் சொல்லுது. சட்டத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது பாதிப்படைஞ்சாங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சட்டத்தை கையில எடுக்க கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க சட்டம். எந்த நம்பிக்கையில சட்டம் எடுக்கக்கூடாதுன்னா சட்டம் தண்டிக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சட்டத்தை யாரும் கையில எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க சட்டம் தண்டிக்கப்படலையான்ற கேள்வி இங்க வருது. ஏன்னா அந்த மாதிரி சட்டம் தண்டிச்சு இருந்தேன்னா இந்த மாதிரி சில சூழ்நிலையை ஏன் உருவாகுதுன்னு தான். ஏன்னா நிறைய இடத்துல வருமுன் காப்பது தான். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன தவறு செஞ்சோன்னா சட்டம் இந்த மாதிரி தண்டனை கிடைக்குங்கிற ஒரு அச்சம் இருக்கணும். அந்த அச்சம் இங்க இருக்கிறதான்னு தான் கேள்வி. அப்படி இருந்திருந்தானே ஏன் ஈசிஆர் ரோட்ல துரத்துறாங்க? ஏன் நைட் டைம்ல பெண் ஆட்டோவுக்கு நின்றுட்டு இருக்கும்போது கிளாம்பாக்கத்துல அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஏன் அந்த மாதிரி செய்யணும்? ஏன் 2 பேர் ஆட்டோல ஏறி உட்கார்ந்து அந்த பெண்மணிக்கு அந்த அச்சத்தை கொடுக்கணும்? நிறைய இந்த மாதிரி கேள்விகள் இங்க வருது. சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் தான். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல சட்டமன்றத்துல யார் அந்த சாருன்னு கேட்கும்போது கண்டிப்பா ஆளுங்கட்சி இந்த மாதிரி, அதாவது பெண் பாலியலா ஏதாவது பின்தொடர்ந்தா அதிகபட்ச தண்டனை கொடுப்போம், சட்ட மசோதா நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய வசனம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படி எல்லாம் ஏற்றப்பட்டு அந்த மசோதா எல்லாம் எங்கன்ற மாதிரி தான் குற்றம் நம்ம ஈஸியா சொல்லலாம். அதாவது ஆக்சிடென்ட்டா எல்லா இடத்துலயும் நடக்கலாம், நாங்க என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஆனா இது கிடையாது. அதுக்கு போலீஸ் எதுக்கு, சட்டம் எதுக்குன்ற மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு அச்சம் வரணும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது சட்டம் இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு அவனை ரிமைண்ட் பண்ணணும். அந்த மாதிரி சட்டங்கள் வந்தாதான் இன்னைக்கு முடியும். இல்லைன்னா இதே பேசிட்டு தான் போகணுன்ற மாதிரி தான். ஆனா ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தானேன்ற மாதிரி. ஆளுங்கட்சி எல்லா அதிகாரமும் இருக்கு அவங்க கிட்ட. A to Z எல்லாம் ஆளுங்கட்சி போலீஸ் கையில வச்சிருக்கு. என்ன வேணும்னாலும் செய்யலாதானேன்ற மாதிரி. அதாவது மற்ற விஷயத்த எல்லாம் தான் நம்ம பார்க்கப்படுறோம் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு வேற ஏதாவது திருப்பரங்குன்றதுக்கு அந்த அளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் அனுப்புறாங்க, நிறைய கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க, என்னென்னமோ போலீஸ் சாதனையா பேசிக்கிறாங்க இந்த அளவுக்கு. ஆனா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயத்துல அந்த வீரத்தெல்லாம் காட்டலாதன்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கருத்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு உண்மையிலேயே இது ஒரு சவாலான விஷயமா தான் பார்க்கப்படணும். ஆனா ஆளுங்கட்சி இது கண்டுக்குதா இல்லையான்ற மாதிரி கேள்விகளும் இங்க வருது. அப்படி கண்டுக்கிட்டோன்னா
நிறைய குற்றத்தை அதிகபட்ச குற்றமா கொடுத்து அவங்கள ஏதாவது ஒண்ணு செய்யலாதனன்ற மாதிரி தான். ஆனா இப்படிப்பட்ட தொடர்ந்தா டெய்லி, அதாவது எங்க பேசினாலும் இதே தான். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல இருந்து இதே தான் ஈசிஆரா, அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம்பாங்க, நேத்து இப்ப பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து 3 பேர் சேர்ந்து, அதுவும் வாத்தியார், அதுவும் ஸ்கூல்ல, எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க. நாடு எங்க போயிட்டு இருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் ஏதாவது பேசினான்னா, அங்க பாருங்க நார்த் இந்தியா பாருங்க, இல்ல அங்க பாருங்க வட மாநிலத்தை பாருங்கன்னு சொல்றதுக்கு இங்க வருவாங்களே ஒழிய, நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வர்றதில்ல. எல்லாமே இது அரசியலாக்கப்படுதான்னு தான். அப்ப இதெல்லாம் அரசியலாக்கப்படும் போது மக்களுக்கு எங்க நன்மை இருக்குங்கிறது தான் இப்ப அந்த கேள்விக்குறி தான் இங்க இருக்கு. அடுத்ததா ஊடகம் இன்னைக்கு ஏதாவது ஒரு 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 கட்சிக்கு சப்போர்ட்டா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே பார்க்கப்படலாம். இப்ப திடீர்னு இப்ப லாஸ்ட் வீக்ல இப்ப வந்து தாவேக்காவுக்கு வந்து அதிமுக சேர்ந்த நிர்மல்குமார் போயிட்டாரு அப்படிங்கும்போது ஊடகம் முழுக்க ஏதோ பெரும்புள்ளி, அதிமுகவில இருந்து ஒரு பெரும்புள்ளி விலகிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து அவ்வளோ பேர், அதாவது 3000 பேர் அப்படியே கொத்தா போயிட்டாங்க, விலகிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை இன்னைக்கு ஊடகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி அதே ஆளுங்கட்சி டிஎம்கேல இருந்து யாராவது விலகுனா இந்த ஊடகம் ஏதாவது கண்டுகொள்ளுதான்னு பார்த்தோம்னா அதை பத்தி எந்த ஒரு செய்தியும் போடாதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். காரணம் என்னன்னா, இதே சேலம் எம்பி எழிலரசன் அப்படிங்கிற ஒருத்தர் இப்ப 4ஆம் தேதி வந்து அவர் ஒரு கடிதம் மூலயமா, அதாவது தலித்துக்கு வந்து திமுகவில் பாதுகாப்பு இல்லை, மதிப்பு கொடுக்கறது இல்லை, அதிகாரம் இல்லை, அதனால நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதிட்டு விலகிருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே தலித்துக்கு பாதுகாப்பு இல்லையான்ற கேள்விதான் இன்னைக்கு வருது. திமுக சமூக நீதி பேசும் தலித்துக்காகவே கட்சி அப்படின்னு வீரவசனம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் எல்லாம் தெரியுமான்ற மாதிரி தான். நிறைய விஷயங்கள் தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயம் கடிதத்துல சொல்லியிருக்கிறாருன்னு செய்திகள் வருது. அதாவது அடுத்த திமுகவில் வந்து போஸ்ட் ஓட்டுறதுக்குன்னே தான் வேலை ஒழிய வேற எந்த ஒரு வேலையும் இல்லை, இன்ப நிதி வரைக்கும் போஸ்ட் ஓட்டுறது தான் வேலைன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் விமர்சனத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனா உண்மைதானேன்ற மாதிரி தான். ஆனா இதெல்லாம் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஏன்னா இது திமுகவோட கொள்கைன்னு என்ன சொல்லணும்? இன்னைக்கு மத்திய அரசை எதிர்க்கணும், இல்லைன்னா பார்ப்பனுக்கு எதிராக சில விஷயங்கள், இல்லை இந்துக்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டான்னா அதை பத்தி தான் அதை வச்சு இன்னைக்கு ஓட்டு அரசியலுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த மாதிரி நிலைப்பாடுதான்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா பார்ப்பன எதிர்ப்பு. ஆனா உண்மையிலேயே இதை பத்தி விளங்குனது வந்து இதே இதை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில பேசலன்னு தான். நிறைய அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பொது தொகுதியில வந்து ஒரு இப்போ எம்பி ராசா அவர்கள் ஏன் ஊட்டியில நிறுத்தணும், ஏன் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்தாலும் கூட திமுக ஆட்சியில் அப்படி இல்லைங்கிறது ஊர்ஜிதான்ற மாதிரி தான். அப்படி அதனாலதான் இந்த மாதிரி இவர் வந்து எழிலரசன் அவர்கள் கடிதம் போட்ட மூலியமா அவர் விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மீறியும் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் தலித்துக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பான இருக்கிற அவரு. ஆனா இப்போ தலித் ஓட்டுகள் எல்லாம் நாளைக்கு திமுகவுக்கு இருக்கா இல்லையான்றத கேள்வின்ற மாதிரி இவரால் பேசப்படுறது. ஆனா உண்மையிலேயே என்னன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதானாலும் சரி, மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கட்டமைப்பு, அவரை சுற்றி டீம் வச்சு அவர் அரசியல் எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு உண்டான ஒரு டீம். அதே மாதிரி தான் உதயநிதி வரும்போது கூட அப்படிதான். உதயநிதி பின்னாடி அவ்வளோ அமைச்சர் இருந்தாலும் கூட முக்கியத்துவம் உதயநிதிக்கு தான் கொடுத்துட்டு இருந்ததுன்னு நம்ம பேசப்படலாம், பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து இன்பநிதி வரும்போது கூட இப்படிதான் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே அவர் வந்து கட்சி விட்டு விலகி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கப்படலாம். ஆனா அப்படி விலகினாலும் கூட பெரிய திமுகவில் இது ஒரு பெரிய பேச்சா பேசுறது இல்லை, ஊடகானாலும் எந்த பேச்சும் பேசுறது இல்லை. இது நம்ம எதுக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியானாலும் எல்லாம் திமுகவுக்கு சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனா உண்மையிலேயே அது நிறைய அதுல குளறுபடிகள் எல்லாம் நடந்துச்சு. திமுக நிர்வாகிகளே மறுபடியும் திமுகவுக்கு சேர்ந்ததா நிறைய செய்திகள்
சின்ன சின்ன வீடியோலாம் வந்துச்சு. அதெல்லாம் பேசப்படும் போது இதையும் பேசப்பட்டு தான் ஆகணுன்ற மாதிரி நமக்கு ஒரு கட்டாயம். ஏன்னா நிறைய விஷயத்த பேசிட்டோம். மற்றவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு நிர்மல்குமார் போயிட்டாரு அப்படின்னு பேசும்போது நம்ம ஊடகம் பேசாம இருந்ததுனால நம்ம பேசாம இருக்கணும்னு சட்டமா என்ன? அதனாலதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலேயே தலித்துக்கு எதிரான கட்சியான்ற மாதிரி தான் இன்னைக்கு கேள்விகள் இருந்தாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து உண்மையிலேயே எல்லாம் வீரவசனா பேசுவாங்களே ஒழிய நடைமுறையில வந்து இன்னைக்கு பிஜேபி கட்சியில தான் அது சாத்தியம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட்டியலினத்தவரானாலும் சரி நிறைய நிறைய மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்து எல்லாம் ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் எல்லாத்துலயும் ஒரு சம பங்கு இருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். ஆனா அது நடைமுறையில இருக்கு. ஆனா இன்னைக்கு டிஎம்கேல இருக்கான்னு பார்த்தானா அது கேள்விக்குறிதான்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு. அதுலயும் அவங்க கட்சி நிறைய இன்னைக்கு ஆதவன் அர்ஜுன் அவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு பொது தொகுதியில நிக்க முடியாதுதானேன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இங்க வருது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இதெல்லாம் அரசியல்னு நம்ம அரசியல் தான் அப்படிதான் இருக்குன்னு நம்ம கடந்து போகலாம். ஆனா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு வந்து இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது சின்ன பெண்கள் படிக்கிற பசங்க ஆனா இதெல்லாம் வந்து சட்டம் வந்து கடுமையா தண்டிக்கப்படணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அப்படி அப்படி சட்டம் வந்திருந்தானா ஏன் இந்த மாதிரி நிலைப்பாடுகள் வரணும்னு தான் நிறைய பயம் இருக்கு இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏதாவது நடந்தான்னா பயம் கண்டிப்பா இருக்கணும்னு தான். இப்ப பயம் இல்லைன்ற மாதிரி தான் இங்க கேள்வி. அப்படியே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய லாஸ்ட் வீக் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஈசிஆர் விவகாரம் வந்து யார் அந்த நபருன்னு, அதாவது அவர் திமுகவா இல்ல ஏடிஎம்கவா இந்த மாதிரி இதைதான் ஒழிய அவன் உண்மையான குற்றவாளி யாரோ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அதை பத்தி டிவிலையோ இல்லை ஏதாவது டிபேட்லயோ பேசுறது இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். ஏதாவது பேசப்பட்டா அவன் திமுக நிர்வாகி இல்லைன்னா அதிமுக நிர்வாகி இல்லை அவன் பிஜேபி நிர்வாகி இதை பத்தி தான் அங்க பேசுவாங்களே ஒழிய அந்த குற்றம் செஞ்ச நபர் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்கு இது தேவைதான் அவனுக்கு, அதனால இது உண்மையிலேயே இது வந்து காலத்துல அடுத்த வருங்காலத்துல வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த திபேத்தும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் அரசியலா அப்படின்ற மாதிரி தான். இதை வச்சு அரசியல் பண்ணோம்னா மக்களுக்கு எங்க நன்மை கிடைக்கும்? இதே அரசியல்வாதிங்க மேல எங்க ஒரு நம்பிக்கை உண்டாகும்? ஏன்னா இன்னைக்கு செய்தியா பேசுற விஷயம் வந்து நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கலாம். அப்போ இந்த விழிப்பு வந்துட்டான்னா கட்சி இருக்குமா இல்ல அரசியல் தான் இருக்குமான்னு அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும். இதனால ஒரு மக்கள் மத்தியில வந்து நம்பகத்தன்மை போலீஸ் மேல இல்ல அரசியல்வாதி மேல இது கண்டிப்பா இருக்கணும். அந்த நம்பகத்தன்மை இல்லைன்னா எதுக்கு ஆட்சி நடத்தணும், எதுக்கு அரசியல்ல இருக்கணும்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படணும்.